பிஜேபியோட கூட்டணி போவதுக்கு நீ ஒத்துக்கலாம், நான் செத்துருவேன்ற, என்ன கொல்லி வச்சிருவாங்கன்ற. ஏன் என்ன அடிக்கிறதுக்கு ஆள் அமிச்சாங்க? பெத்த தாய பாட்டில் அடிச்சான்ட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி பாசமுள்ள மகன் கட்சியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அந்த மகனை அவரு பொதுவேளையில விமர்சிக்கிறாருன்னா அப்ப அவர் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஐயா ராமதாஸே சொல்றாரு, அன்புமணிக்கு தலைமைக்கான புள்ள இந்த கட்சியை காப்பாத்துவான்னு புள்ளகிட்ட கட்சி ஒப்படைச்சேன், ஆனா தருதலையா போச்சு. இப்ப நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல முழுசா பேசிட்டார். திமுக எங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் ரைடுக்கு போறோம், நாங்க என்ன பயந்துட்டுமா? வாரிசு அரசியல் தவிர்க்கவே முடியாதுங்க. வாரிசு அரசியல் வர்றது தப்பு கிடையாதுங்க, அது வரவேற்கத்தக்கதுங்க. ஆண்மை உள்ள இளம் தலைவன் யார்? எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினா இல்லனா அன்புமணியா? ஜெயிலுன்னா போயிலுக்குது, போய ஜெயிலுக்கு. குடியாத்தம் ரொம்ப விருப்பப்படுறாரு ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு, அன்புமணி சிறைக்கு அனுப்புறதுக்கு. அன்புமணி என்னவோ பெரிய உத்தம மாதிரி முதலமைச்சருக்கு திரு தளபதி ஸ்டாலினுக்கு வன்னியர்களை பார்த்தா பிடிக்காது, அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு கோபம். பதிவில் ஒன்று மட்டும் நான் பதிவு செய்கிறேன், ஒரே ஒரு விஷயம், அன்புமணி நம்பி பின்னால போவாதீங்கப்பா தம்பிகளா, போவாதீங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம், இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேச்சு புயல் குடியாத்தம் குமரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய தினம் மிக கடுமையாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருந்தார் மருத்துவர் நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள். தன்னுடைய மகன் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். முதற்கட்டமாக இந்த குற்றச்சாட்டினுடைய பின்னணியாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? இது குற்றச்சாட்டினுடைய பின்னணி எல்லாம் ஒண்ணு இல்ல சார். நேற்று அவர் உண்மை பேசினார், தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அது இது அவர் திரு ஐயா டாக்டர் ராமதாஸ் போய் யாரு இயக்குறது? ஒரு தவறான ஒரு பிள்ளைய பெற்று ஒரு தவறான ஒரு முடிவெடுத்து அரசியலை கொண்டு நான் விட்டுட்டேன், இன்னைக்கு கட்சியை கெடுத்துட்டான், பாட்டாளி மக்களுடைய எதிர்காலமே இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தேன், ஆனா இன்னைக்கு ஒரு புள்ள இந்த கட்சியை காப்பாத்துவான்னு புள்ளகிட்ட கட்சியை ஒப்படைச்சேன், ஆனா தருதலையா போச்சு, இன்னைக்கு அந்த கட்சி கேள்விக்குறியா இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய மனவேதனை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து 4 மாசமா அவரு பேசிட்டே தானே இருக்கிறாரு, 4 மாசமா பேசிட்டே இருக்கிறாரு. மாநாட்டிலேயே அது ஒரு பொதுக்குழுல வீட்டுல உட்காந்து பேசுற மாதிரி தான் மாநாட்டிலே திரையா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசினாரு. இப்ப நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல முழுசா பேசிட்டார். என்னங்க பொதுவெளியில பேசுவதற்கு என்ன காரணம்? குடும்பத்துக்குள்ளே பேசி முடிச்சிருக்காரு. அது குடும்பத்துக்குள்ள பேசி முடியல, அவங்க குடும்பத்துக்குள்ள பேசினாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு பிரச்சனை இல்ல, இது எம்பி எலெக்ஷனுக்கு முன்னால இருந்து பிரச்சனை நடக்குது. அது நேற்று ஒரு பேட்டியிலே சொல்லுவாரு, எம்பி எலெக்ஷனுக்கு முன்னால இருந்தே இந்த பிரச்சனை நடக்குதுங்க. அவங்க எல்லாம் குடும்பத்துல எவ்வளவு பேசி எதுவும் முடியாம குடும்பத்துல முழு அதிகாரம் முழுமையா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை இயக்குவது யார் என்று கேட்டால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முழுமையாக இயக்குவது யாருன்னு கேட்டா அவருடைய துணைவியார் சகோதரி சௌமியா அன்புமணி, அந்த மாதிரி தான் இயக்குறது. அது குடும்பத்துல பேச முடியாது. பேசி நேற்று அவர் மனக்கோமரத்தை வெளியே கூட்டிட்டார். எவ்வளவு தெளிவா பேச பாருங்க சார். அதாவது இந்தியாவில எத்தனையோ அரசியல் கட்சிகள்ல இன்னைக்கு குடும்ப அரசியல் இல்லாத அரசியல் கட்சி கிடையாதுங்க. இன்னைக்கு குடும்ப அரசியலை தவிர்க்கவே முடியாதுங்க, வாரிசு அரசியல் தவிர்க்கவே முடியாதுங்க. வாரிசு அரசியல் வர்றது தப்பு கிடையாதுங்க, அது வரவேற்கத்தக்கதுங்க. ஆனா அது வரக்கூடிய வாரிசு ஆரோக்கியமான வாரிசா இருக்கணும். அதற்கு இந்தியாவிலே எடுத்துக்காட்டு முதல் வாரிசு தலைவன் யார் என்று கேட்டால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தேச தலைவர், எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தான் எடுத்துக்காட்டு. அப்பனுக்கு புள்ள தப்பாத பிறந்தார் என்ற மாதிரி இன்றைக்கு வாரிசு அரசியலாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர், நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஆனா இந்த மாதிரி இந்தியாவில பலரை சொல்லலாம். ஆனா அன்புமணி அப்படி வருவாருன்னு ராமதாஸ் தப்பா கணக்கு போட்டு அரசியலுக்கு கொண்டு வந்தார். ஆனா அன்புமணி அப்படி வரல. அதே அவர் சொல்லிட்டார், நான் தப்பு பண்ணிட்டேன் அவன் அரசியலுக்கு கொண்டு வந்து. அன்புமணிக்கு தலைமைக்கான அந்த பண்பு இல்லைன்ட்ட, தலைமைக்கான அந்த பண்பு, அந்த தலைமைக்கான தகுதி இல்ல. ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கி
ஒரு கட்சிக்கு தலைவரா வர தகுதி அன்புமணிக்கு கிடையாது. அன்புமணி வாய் திறந்தா பொய் தான் பேசுறது. இதெல்லாம் நான் சொல்ல, ஏன்னா நேத்து நான் கிங் 360 நம்ம கிங் தொலைக்காட்சியில தான் பார்த்தேன். இதெல்லாம் நான் சொல்ல, ஐயா ராமதாஸே சொல்றாரு. அன்புமணிக்கு தலைமைக்கான இல்ல, சத்தியமா இல்லைங்க. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. குடியாத்த குமரா உனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு, அவங்கனால பல பிரச்சனை சந்திச்ச, உனக்கு அவங்கனால தானே பல பிரச்சனை. நான் கடவுள் பொதுவா சொல்றேங்க, எனக்கு மகிழ்ச்சி இல்லைங்க. எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதுங்க. ஆச்சரியமா இருக்கு. நீங்க வருத்தப்பட்டீங்களா? ஆச்சரியமா இருக்குன்னு இல்ல, அவரு பேசும்போதே நான் வருத்தப்பட்டேன். திரு டாக்டர் ராமதாஸ் ஒரு கண்ணுல தண்ணி விட்டாரு. கண்ணுல தண்ணி விட்டாருங்க. ஏங்க அவர் எங்க தலைவர் தளபதிய உன்னை வந்து பாக்குறதே நான் அவமானமா கருதுறேன்னு பேசினவர் தான் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டாரு. ஒரு 10,000 பேர் கூட நீங்க இல்ல, நீங்க தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருப்பீங்களான்னா அவர் பேசுறதெல்லாம் அந்த பேச்செல்லாம் வந்து என்ன இப்ப அது வேணா, ஏன்னா அவரே மனசு கஷ்டத்துல இருக்கிறாரு. அப்போ நான் கடுமையா பேசுனேன். அது நம்ம கிங்கிலே வந்துட்டு அது கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பார்த்து அதெல்லாம் பிரச்சனையா வந்துச்சு. ஆனா இப்போ அது பேசுற நேரம் இல்லை. இப்ப அவர் அழுகுறாரு. அந்த கட்சியில மத்தவன் தப்பு பண்ணிட்டாங்கன்னா தூக்கி போட்டு போயினே இருக்கலாம். புள்ளகிட்ட கட்சியை ஒப்படைச்சிட்டேன், புள்ளையே கட்சியை முடிச்சுட்டான், கட்சியை தவறான கொண்டு போய் எங்கெங்கயோ போட்டான்னு அழுகுறாரு. வாய் திறந்தா போய் தான் பேசுறான். அவர் சொன்னதானே, எங்க தவறா கொண்டு போய் விட்டுட்டாரு? அப்படி என்ன தப்பு நடந்துச்சு? அவரால இளைஞர்களை சேர்த்திருக்காரு. வாக்கு வங்கி குறைஞ்சிச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆமா. சார் என்னைக்கு ராமதாஸ் என்ன சார், தேர்தல்ல வெற்றியும் தோல்வியும் சகஜம் தானே ஐயா? தேர்தல்ல வெற்றி தோல்வி சகஜங்க. அது இங்க திமுகவோட கூட்டணி இருக்கும் போது பார்லிமெண்ட்லயும் ஜெயிச்சாங்க, திமுக ஆதரவோடு அமைச்சராகவும் இருந்தாங்க. அதே மாதிரி சட்டமன்றத்துல அதிகமான எண்ணிக்கையில ஜெயிச்சாங்க. ஆனா கடந்த சட்டமன்ற தேர்தல அவங்க பிஜேபி, அதிமுக, பாமக எல்லாம் கூட்டணி சேர்ந்தாங்க. அப்ப 10.5 எடப்பாடி பழனிசாமி ஒரு பிராடு வேலை பண்ணி வன்னிய மக்களை ஏமாத்தினாரு. சும்மா பொய்யா நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி அதை நம்பி இவங்களும் அவங்க கூட போனாங்க. அதுல ஒரு 4 ஜெயிச்சாங்க. வன்னியர்கள் ஓட்டு வச்சு எவ்வளவோ ஜெயிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு தொடர்ந்து பாத்தீங்கன்னா 10 வருஷமா தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி எந்த உள்ளாட்சி தேர்தலும் இல்ல, பார்லிமெண்ட் தேர்தலும் இல்ல, சட்டமன்ற தேர்தலும் கிடையாதுங்க. அதே மாதிரி போன பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லைங்களா? அதுல நேற்று திரு ராமதாஸ் அவர்கள் பேட்டியில தெளிவா சொல்லுவார். போன பாராளுமன்ற தேர்தல திரு ராமதாஸ் அவர்கள் என்னன்னா, அவர் ஏடிஎம் கூட கூட்டணி போனதான் விரும்பினார். எடப்பாடி பழனிசாமிக்கு கிட்ட பேசுன்னு அன்புமணிட்ட சொன்னார். இது நேற்று டாக்டர் ராமதாஸ் பேசதான். அன்புமணியும் அப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினார். அப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தோஷமாயிடுச்சு, பாமக நம்ம கூட வருது. உடனே அங்க லோக்கல்ல இருக்கிற சிவி சண்முகத்தை விட்டு நீ போய் தைலாபுரத்துல போய் டாக்டரை போய் பாருன்னாரு. வந்து பார்த்தாங்க, பேசுனாங்க, என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் ஃபார்மாலிட்டி நடந்துருச்சு. இதற்கு இடையில பிஜேபி கூப்பிட்டு அன்புமணியை மிரட்ட ஆரம்பிச்சுட்டான். திருடி புட்டு, ஊழல் பண்ணிட்டு, ஃப்ராடு வேலை பண்ணிட்டு, 420, 420, 840 வேலை பண்ணிட்டு, நீ வந்து மருத்துவக் கல்லூரி அமைச்சரா இருக்கும் போது, சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் போது இந்தியா முழுக்க மருத்துவக் கல்லூரி ஒதுக்குறது எவ்வளவு முறைகாடி பண்ணி எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிடுன்னு தெரியாது. சிபிஐல கேஸ் இருக்கு தெரியல, அன்புமணி மேல கேஸ் இருக்கு. அந்த கேஸை தட்டி எழுப்பி பெட்டா தூக்கி உள்ள திகார் ஜெயில போட்டு உன்ன உண்டு இல்ல நாக்கி தேர்ட் டே டார்ச்சர் கொடுத்து திகார் ஜெயில சாதாரணமான சூரிய வெளிச்சம் கூட படாத மாதிரி உள்ள போட்டு உன்னை என்ன பண்ற பாருன்னு உன்னை அந்த மனுஷன் ஆடிவிட்டான். அப்பதான் அதான் சொன்னாரு. என்ன சார் இதெல்லாம் நடந்துதான் அவங்க விருப்பமான்ற மிரட்டுறீங்களே? இல்ல 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 நடந்தது, இதெல்லாம் நடந்ததுங்க. சரிங்க, ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேங்க. நீங்க என்ன கேக்குறீங்கல்ல, நான் சொல்ல, இது எல்லாமே ஐயா ராமதாஸ் பேசதான். ஏடிஎம் கூட செட் ஆயிட்டு திடீர்னு இதே டாக்டர் ஐயா ராமதாஸ் சொல்றாரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இரவு வந்து அன்புமணி ஒரு காலை கெட்டியா கீழே உக்காந்துக்குன்னு ஒரு காலை கெட்டியா அன்புமணி பிடிச்சுக்கினாரு. ஒரு காலை அவங்க மனைவி, என் மருமகன் கூட சொல்ல, அன்புமணி ராமதாசும் சொல்றவரு இப்ப ராமதாச விட்டாரு, ஒரு அன்புமணி தான் சொல்றாரு. அன்புமணி ஒரு காலை கெட்டியா பிடிச்சிக்கினாரு. என் புள்ளன் கூட சொல்ல, அன்புமணி ஒரு காலை கெட்டியா பிடிச்சிக்கினாரு. அவங்க மனைவி சௌமியா ஒரு காலை கெட்டியா பிடிச்சி 2 பேரு தேம்பி தேம்பி ஓன்னு அழுகுறாங்க. நான் என்னன்னு கேட்டேன். அப்ப அன்புமணி என்கிட்ட பிஜேபியோட கூட்டணி போலாம், நம்ம அதிமுக கிட்ட பேசிட்டு இருந்தேன். இல்ல இல்ல பிஜேபி கூட கூட்டணி போலாம், பிஜேபி கூட கூட்டணி போறதுக்கு உங்களுக்கு விருப்பம், நீங்க விருப்பம் இல்ல, நீங்க பிஜேபி கூட கூட்டணி போறது நீங்க ஒத்துக்கலன்னா எனக்கு நீங்க கொல்லி வச்சிருங்க. அன்புமணி சொல்றாரு அவங்க அப்பா கிட்ட.
பிஜேபியோட கூட்டணி போலன்னா, நீங்க பிஜேபியோட கூட்டணி போறத சம்மதிக்கலன்னா, எனக்கு கொல்லி வச்சிருக்கன்னா யாரு கொல்லி வைப்பாங்க? செத்து போயிட்டா பணத்தை எரிக்கும் போதோ பதிக்கும் போதோ கொல்லி வைப்பாங்க. அப்ப நீ சாவுற ஒரு முடிவுக்கு ஏன் எடுக்கிற? பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா நான் செத்துருவேன்னா அந்த முடிவுக்கு ஏன் போற? அதுதான் நாங்க கேட்கிறோம். பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா நீ எனக்கு கொல்லி வைன்னா அப்ப நான் செத்து போயிடுவேன். பிஜேபி கூட போனா நம்ம ஜெயிக்க மாட்டோம், டெபாசிட் வாங்க மாட்டோம்ன்றது நல்லா தெரியும். ஆனா பிஜேபி கூட தான் போய் அவன் இல்ல நான் எனக்கு கொல்லி வச்சு நான் செத்துருவேன், பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா நான் செத்துருவேன்னா அப்ப நீ பிஜேபியோட கூட்டணி சேரனா பிஜேபி உன்னை மர்டர் பண்ணிடுவானா? இல்ல பிஜேபியோட கூட்டணி போவதுக்கு நீ ஒத்துக்கலாம் நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்ற, எப்படி நான் செத்துருவேன்ற, எனக்கு கொல்லி வச்சிருவாங்கன்ற. ஏன்? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பிஜேபி உன்னை பிளாக்மெயில் பண்றான். நீ தப்பு பண்ணாம பிஜேபி ஏன் உன்னை பிளாக்மெயில் பண்றான்? நீ தப்பு பண்ணாம பிஜேபி உன்னை ஏன் பிளாக்மெயில் பண்றான்? சோ அந்த மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணதை நீ ஊழல் பண்ணி மாட்டிக்கின, அதுல உன்னை தூக்கி உள்ள திகார் ஜெயில போட்டு லாடம் கட்டின, பட் வருஷ கண்ணிலே வெளியே வர மாட்டான், அப்படியே உனக்கு கன்விக்டட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு லைஃப். நீ திகார் ஜெயில ஆனவன், என்னால ஜெயிலுக்கு போக முடியாது. நான் சொகுசா வாழ்ந்தவன், நோவாம நோம்பு கும்பிட்டவன், வன்னீர் அறக்கட்டளை சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு ஈசிஆர் ரோட்ல சும்மா காலங்காத்தால டால்பின் மீன் குதிக்கிறத பார்த்துக்க நான் ஜாலியா குடும்பத்தோட இருக்கிறேன். என்னால ஜெயிலுக்கு போக முடியாது. அதனால பிஜேபி கூட்டணி இல்லைன்னா எனக்கு கொல்லி வச்சிடுங்கோன்னு அப்ப நீ சொல்றான போது அப்ப நீ அமலாக்கத்துறையோட ரைடுக்கு பயந்து தானே அந்த அமலாக்கத்துறை வச்சிருந்தானே சார் இன்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கே மிரட்டி கூட்டணி கூப்பிட்டுங்கன்னா இப்ப 2 பேர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமில இருந்து அன்புமணில இருந்து எல்லாமா இன்னைக்கு அங்க அடிமையா இருக்கிறாங்க. ரைடுக்கு பயந்துதான் அவன் மிரட்டுறான். திமுக கூட தான் மிரட்டினான். இன்னைக்கு வரைக்கும் திமுக மிரட்டுறாங்க. ரைடு எங்களுக்கு ரைடு வரல. திராவிட ஆழ்வார் கழக கொள்கை பொறுப்பு செயலாளர், கட்சியின் மூத்த முன்னணி தலைவர், மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப அண்ணன் டாக்டர் ஜெகதீசன் ரைடு வந்தாங்க. அவர் பேஸ் பண்ணாரு. அருணையின் செல்வம், மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப அண்ணன் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு வீட்டுக்கு ரைடுக்கு வந்தாங்களே. ரைடு நடந்தனே இருக்குதுங்க. பத்திரிகையாளருக்கு பேட்டி தராருங்க அண்ணன் ஏவா வேலு. நான் என்ன பண்ண இந்த கணக்கு வேலைக்கு வச்சுக்கோன்னார். பேஸ் பண்ணுமே. மலைக்கோட்டை சிங்கம் கழக முதன்மை செயலாளர் KN நேரு வீட்டுக்கு ரைடுக்கு வந்தாங்களே, அதை அவர் பேஸ் பண்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு நீர்வளத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை அமைச்சர், கட்சியின் முன்னணி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன், மண்ணின் மைந்தன் துரைமுருகன் வீட்டுக்கு காட்பாடியில ரைடுக்கு வந்தாங்களே. கடப்பாறையோட வந்தானே, அதுவும் கடப்பாறையோட வந்தான். ஜாலியா உட்காந்து சிச்சுன்னு தான் இருந்தாரு. ரைடுக்கு வந்தான், போனா பேஸ் பண்றாங்களே. இப்படி எல்லாருக்கிட்டும் ஒரு ரைடுக்கு வரான். நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்குறோம், வா என் வீட்டு ரைடுக்கு வான்னு கூப்பிடுறாரு. திமுகவுக்கு சம்பந்தப்பட்ட திமுகவுடைய உறவினர்கள், திமுகவுடைய எங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் ரைடுக்கு போறோம். இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கிறோம். நாங்க என்ன பயந்துட்டுமா? இன்றைக்கும் பாஜகவை ஆண்மையோடு எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் இந்தியாவில் தலைவர் தளபதி ஸ்டாலின். நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், எங்கள் திமுகவின் முன்னணி தலைவர்கள். மோடியா வாடா, அன்னைக்கு ஜெயலலிதா சொன்னாங்க மோடியா லேடியா, அந்த லேடி சொன்னது கூட கேட்காம எடப்பாடி போய் மோடி காலில் விட்டார். ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுக்கெல்லாம் ரைடுக்கு வந்துட்டே இருக்கான். அமலாக்கத்துறை பிஜேபி ஒரு அணி, அது மாணவர் அணி, இலக்கிய அணி மாதிரி அமலாக்கத்துறை இடி எல்லாம் பிஜேபி அணி எங்க வீட்டுக்கெல்லாம் ரைடுக்கு வந்துனே இருக்கிறான். இந்த நேரம் பார்த்து எங்க அண்ணன் உதயநிதி சொல்றார் கெட் அவுட் மோடி என்றார். இந்த நேரம் பார்த்து ரைடுக்கு வரான், மிரட்டுறான், கெட் அவுட் மோடி என்றார். இதுல அரசியல் ஆண்மை உள்ள இளம் தலைவன் யார்? எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினா இல்லைன்னா அன்புமணியா? இதுல இருந்து என்ன தெரியுது? அன்புமணிக்கு அரசியல பக்குவம் இல்ல, பயம், கோலை. அன்புமணி கோலை. போயா ஜெயிலுக்கு போயா. நீ ஊழலே பண்ணிருந்தா கூட நான் ஊழல் பண்ணல, என்ன பழி வாங்கிட்டாங்கன்னு சொல்லு. உன் கட்சிக்காரன் நம்புவான். அவன் தான் நீ எது சொன்னாலும் கொராட்டம் அந்த மாதிரி நம்புறானே. அப்பாவி வன்னிய மக்கள் ஏன் ஜெயிலு பார்த்து பயப்படுற? ஜெயிலுன்னா பயிலுன்னு இருக்குது, ஜெயிலுன்னா பயில் இருக்குது. போயா ஜெயிலுக்கு. நான் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். சொகுசா போறீங்க. குடியாத்தம் குமரன் ரொம்ப விருப்பப்படுறாரு ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு, அன்புமணி சிறைக்கு அனுப்புறதுக்கு. வாழ்த்தெல்லாம் சொல்லி அனுப்புறீங்களே. அப்படி இல்ல, நான் வாழ்த்தி அனுப்பலங்க. நீ ஏன் பயப்படுறன்னு கேக்குற. சத்திரிய குலம் இல்ல, நம்ம வீர சத்திரிய குலம். பேசுனியே மாநாட்டுல. அந்த வன்னிய இளைஞர்கள், அப்பாவி வன்னிய இளைஞர்களை 2.5 கோடி பேர் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வன்னியர் சமுதாயம். அதுல இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த மாநாட்டுல வர வச்சு அப்படியே வெறி ஏத்தனையே
கோவம் வரணும். நம்மளாம் வன்னியர்கள், நம்மளாம் சத்திரிகள். கோவம் எங்க போச்சு உனக்கு? அந்த வெறி எங்க போச்சு? நம்மளாம் சத்திரிகள், வன்னியர்கள். வன்னியர்கள் அடி உத, போ அடி உத குத்து, நீ ஜெயிலுக்கு போ. உங்க அப்பா அம்மா பொண்டாட்டி பசங்க எல்லாம் நடு ரோட்ல நிக்கிட்டோம். நானும் என் பொண்டாட்டி என் பொண்ணுங்கெல்லாம் நாங்க சொகுசாகிறோம். நான் மட்டும் MBBS ஃபர்ஸ்ட் சொகுசாகிறேன். நீ ஜெயிலுக்கு போ, நடு ரோட்டுக்கு போ, போ அடி குத்து, போ இன்னொரு ஜாதிகாரன் போய் சண்டை போடு. வெறி வன்னியர்கள் சத்தியர்கள் அப்படியே அந்த உடம்புல ஜாதி வெறி ஏத்தி அமிச்சே. இன்னைக்கு அப்படி களம் இல்லையா? இப்ப கடந்த மாநாட்டுல, சித்திரை முன்னிலை மாநாட்டில் பேசுகிற பொழுது பாமகவை சார்ந்த இளைஞர்கள், வன்னிய இளைஞர்கள் படிங்க, கல்விக்கூடத்துக்கு போங்க, வேலைக்கு போங்க, எந்த வழக்கும் வாங்காதீங்கன்னு மேடையில பேசியிருக்காரு அன்புமணி அவர்கள். அது சும்மா ஊர் ஏமாத்துறது. அது சும்மா அதுக்கப்புறம் என்ன பேசினாரு? அங்க ஒரு சேலத்துல ஒரு இது நடந்துச்சு. சேலத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்களா? எப்படி பேசினாரு அவருன்னு சொல்லிட்டு, எப்படி பேசினாருன்னு. அது சும்மா சொல்றது. அது அந்த பசங்களுக்கு உள்ள ஜாதி வரி ஏற்றி வீரம் வீரம்னு பேசுறேன். அந்த வீரம் உங்ககிட்ட எங்க மேன்? உங்ககிட்ட இல்லையே மேன் வீரம். தலைவன் கிட்ட வீரம் இருந்தா தானே தொண்டன் கிட்ட வீரம் இருக்கும். என் தலைவர் தளபதியை மிசாக்கு போனார், எவ்வளவோ அடிபட்டார். அவரை நாங்க தலைவனா ஏத்துக்கணும். எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆண்மையோட அரசியல் நடத்துறார், அவரை நாங்க தலைவனா ஏத்துக்கிறோம். நீ ஏன் பயப்படுற? பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா எனக்கு கொல்லி போட்டுருன்னு சொல்றியே, அதுலயே நீ கீழே விட்டிய. அதுலயே நீ கீழே விட்டுல. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடுத்த தலைமுறையாக அவர் வழிநடத்துவதை கட்சி நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டார்கள் புரிஞ்சுக்கலாமா? அடுத்த கட்சி அவர்கிட்ட தான் போகுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, கட்சி இப்ப ஏறதோட பாத்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ அங்கதான் இருக்கிறாங்க. நிறைய பேர் நிர்வாகிகள் அங்கதான் இருக்கிறாங்க. நிர்வாகிகளும் அங்கதான் இருக்கிறாங்க. அது அப்படிதான் போவாங்க. ஆனா அந்த கீழே தொண்டர்கள் இருக்கா பாருங்க ஊர்ல, பாமகன்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல இருந்து பாமக வளர்த்தவங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு 50 வயசு 55 வயசு ஆகும். அவங்க எல்லாம் டாக்டர் ராமதாஸை மறந்துடுவாங்களா? ராமதாஸை மறந்துடுவாங்களா சார்? நான் உன்னைக்கு ராமதாஸ் சப்போர்ட் பண்ணி பேசல. சப்போர்ட் பண்ணி பேசல. ஒரு இயல்பான செய்தியை சொல்றேன். என்னன்னா இது நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சொன்னாரு. அதாவது என்ன அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க, பெத்த தாய பாட்டில் அடிச்சான்ட்டார். நேத்த சொன்னார், என்ன பாட்டில் அடிச்சான்னார். இல்ல மேல படல காப்பாத்திட்டு என்னங்க? மேல படல காப்பாத்திட்டு பட் பாட்டில் அடிச்சாருல்ல தாய் மேல. பாட்டில் போச்சு இல்ல, அவரே தானே அவர் சொன்னதா? எனக்கு தெரியாது. அவர் சொன்னதான் பாட்டில் அடிச்சாரு, காப்பாத்திட்டோம். அது எந்த மாதிரி நேரத்துல என்ன பாட்டில் தச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பாக்கலத்த. நம்ம வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் CN ராமூர்த்தி கேட்டதான் தெரியும் என்ன பாட்டில் அதுன்னு சொல்லிட்டு. பாட்டில் அடிச்சாரு. இல்லைங்க, அவருதான் அவங்கள பத்தி கரெக்டா பேசுவார். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவர் கூட இருந்த ஒரு CN ராம் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் தான். அண்ணன் CN ராமூர்த்தி ரொம்ப வேண்டிப்பட்டவர் தான். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவர் இவ்வளவு வேதனைப்பட்டு அவர் பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், நீ திமுக பத்தி குறை சொல்ற அன்புமணி, உனக்கு என்ன தகுதி இருக்குதான் நான் கேக்குறேன். திமுக பத்தி நீ குறை சொல்ற, திமுக பத்தி குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? பொய் பேசுற, 10.5 கொடுக்க மாட்டாங்க. நீ பேசுறதெல்லாம் பொய். நான் 100 பதிவுகள்ல பேசியிருக்கேன். நீ பேசுறதெல்லாம் பொய்ன்னு நான் 100 பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன். ஆனா நேற்று ஐயா ராமதாஸே சொல்லிட்டாரு, அன்புமணி பேசுறதெல்லாம் பச்சை பொய்யன்ட்டார்ல. என்னை மீறி பொதுக்குழு கூட்டினா கட்சி விட்டு நீக்கிடுவன்ட்டார்ல. இப்போ இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு 3 நாள் அன்புமணி அந்த பனையூர் பங்களா ஈசிஆர் ரோட்ல அங்க கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு பேச, அதெல்லாம் அவங்க கட்சி விவகாரம், நமக்கு வேணாம், கூப்பிட்டு பேச போறாங்கன்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ அன்புமணி உத்தம மாதிரி பேசுனிய, திமுகவை குறை சொல்லி வன்னியர்களுக்கு திமுக ஒண்ணும் பண்ணாது, வன்னியர்களுக்கு தலைவர் தளபதி ஒரு எதிரானவர்ன்ற மாதிரி நீ பேசுன இல்ல. ஆனா உண்மையிலே நான் இந்த பதிவிலையும் சொல்றேன், வன்னியர்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக மட்டும்தான், எந்த கட்சி கிடையாது. முத்தமிழர் டாக்டர் கலைஞர், அன்பு தலைவர் முதலமைச்சர் தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின், எதிர்காலத்தில் நாளைய தமிழகம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லுவேன். வன்னியர்களுக்கு MBC மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் MBC கொடுத்தது யாரு? முத்தமிழர் டாக்டர் கலைஞர். 22 பேரை சுட்டு சாகடிச்சான். அவங்களோட தியாகை பட்டியல சேர்த்து அவங்களுக்கு மாதம் உதவித்தொகை கொடுத்தது யாரு? முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு
விழுப்புரம் பக்கத்துல அந்த 22 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி கோவிந்தசாமி ஐயா வன்னியர் சங்கத்தின் மூத்தத்திலே கோவிந்தசாமிக்கு செலவச்சு சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பெருமை தேடி தந்தது யாரு? தலைவர் தளபதி ஸ்டாலின். எனவே திமுக மட்டும்தான் வன்னியர்களுக்கு நல்லது பண்ணிருக்குது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொன்னோம். இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துச்சு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம். அது 2-3 வருஷம் ஆகும். கண்டிப்பா 10.5 வன்னியர்களுக்கு திமுக ஆட்சியில தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் வன்னியர்களுக்கு 10.5 வழங்கப்படும். ஆனா இதையெல்லாம் மறைச்சு நாங்க எதுவுமே செய்யல. ஏதோ வன்னியர்களுக்கு திமுக ஒரு எதிரான கட்சி, வன்னியர்களுக்கு தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி எதிரானவர்னு ஒரு பொய்யான ஒரு வதந்தி அன்புமணி கிளப்பினார்னா இல்லையா? ஒரு பொய்யான வதந்திய அன்புமணி கிளப்பினாரா இல்லையா? நான் அப்பதான் சொல்றேன், அன்புமணி வாய் திறந்தா பொய் தான் பேசுறது. பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாளே யாருன்னு கேட்டா அன்புமணி மட்டும்தான். இதுதான் நான் சொன்னேன். அதானே தங்க அப்பா சொல்றாரு. நீ தங்க அப்பா தானே சார் சொல்றாரு. சார் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தலைவன் உட்கட்சி பிரச்சனை பேசியிருக்காங்க. லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சுங்க. பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் இருக்காருல்ல, ராஷ்டிரிய ஜனதா தள் சிஎம் இருந்தாரு. அவருக்கு அப்புறமா அவர் வழக்கு வரும்போது அவங்களுடைய மனைவி அவங்க சிஎம் இருந்தாங்க. ரயில்வே மினிஸ்டரா இருந்தாரு. ஒரு சீனியர் லீடர், ஒரு நகைச்சுவையான தலைவர், அவரு. அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. பெரிய பிள்ளைக்கு கட்சியில இருந்தும் தூக்கிட்டாரு, குடும்பத்துல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கர்நாடகால வந்திருக்குது, பல குடும்பத்துல வந்திருக்குங்க. அன்னைக்கே சந்திரபாபு நாயுடுக்கும் என் டி ராமராவுக்கும் வந்துச்சு. ஆனா இப்படி ஒரு புள்ளைய பத்தி ஒரு அப்பா பத்திரிகையாளர் மத்தியில் உட்கார்ந்து என் புள்ள இப்படி போய் பேசுவான், எந்த தலைமை தாங்கிறதுக்கு தகுதி இல்லாதவ, பெத்த தாயை அடிக்கிறதுக்கு பாட்டில் எடுத்து ஓமனா, என்ன அடிக்கிறதுக்கு ஆள் அமிச்சானு, இப்படி ஒரு புள்ளைய பத்தி இப்படி ஒருத்தர் பேசினாங்கன்னா இது வரைக்கும் யாரும் இல்லை. 1000 தான் இருந்தாலும் காகைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னுவாங்க. என்னதான் புள்ள தப்புனாலும் அப்பா அம்மா காட்டி போறாங்க. என்ன சிபி சக்கரவர்த்தியா இல்ல மனுநீதி சொன்னா? ஆனா இன்னைக்கு ராமதாஸ் ஓப்பனா பேசிட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சி பாசமுள்ள மகன் கட்சியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி பாசமுள்ள மகன் கட்சியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அந்த மகனை அவரு பொது வேளையில விமர்சிக்கிறாருன்னா அப்ப அவர் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். என்ன புள்ளைய பழி வாங்கணுன்ற எண்ணம் அவருக்கு என்ன இருக்க போகுது? புள்ளைய பழி வாங்கணுன்ற எண்ணம் அவருக்கு என்ன இருக்க போகுது? அவருக்கு என்ன ஒரு மனசு கஷ்டம் கேட்டீங்கன்னா, நம்ம வளர்த்த கட்சியை அவங்க கெடுத்துட்டோம். அதான் உண்மை. 35 வயசுல நான் அன்புமணிய சுகாதாரத்துறை அமைச்சராக்கு தப்பு. 35 வயசுல அன்புமணிய சுகாதாரத்துறை அமைச்சர் தப்பு. அவங்க குடும்பத்துல யாரும் ஒத்துக்கலையும். பேட்டி பார்த்திருப்பீங்க. அவங்க குடும்பத்துல யாரும், அவங்க அம்மாவே ஒத்துக்கல. யாரு? அன்புமணி அவங்க அம்மா, மரியாதைக்குரிய ராமதாஸுடைய துணைவியார், அவங்களே ஒத்துக்கலையும் அன்புமணி அமைச்சராக்குறதுக்கு. அன்னைக்கு அன்புமணிக்காக பேசினவர் யாருன்னு கேட்டா, இன்றைய பாமகவின் கௌரவ தலைவர், அன்றைக்கு பாமக தலைவர், மரியாதைக்குரிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி தான் அன்புமணிக்காக எல்லார்ட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அன்புமணி அமைச்சராகிறதுக்கு காரணமே ஜி கே மணி தான். ஆனா அந்த ஜி கே மணி 5 பைசா மதிக்கல இந்த அன்புமணி. இன்னொன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள், மாவீரன் ஜே குருவை 5 பைசாக்கு மதிக்கல. வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் ஜே குருவை ரொம்ப கேவலப்படுத்தினாரு. அவரை மதிக்கவே இல்லை அன்புமணி ராமதாஸ். ஆனா இன்னைக்கு அந்த குரு இருந்திருந்தா என்கிட்ட யாருன்னா வந்திருக்க முடியுமா? என் வீட்டாண்ட யாருன்னா வந்திருப்பானா? என்ன யாருன்னா தொட முடியுமா? மாவீரன் குரு இருந்திருந்தா. ஆனா அந்த மாவீரன் குருவே அன்புமணி 5 பைசாக மதிக்கலைன்னு நேற்று சொன்னது யாருன்னு கேட்டா ஐயா டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. இத வன்னியர் சங்கத்தில் இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்னது, அந்த ஆள் அன்புமணி ஜே குருவியும் மதிக்கல, இன்னைக்கு இருக்கிற ஜி கே மணியும் மதிக்கல. சோ இதெல்லாம் நாங்க இதுல குளிர்காயில சார், நீங்க என்ன இதுல குளிர்காயிலாருங்க. நேற்று முழுக்க இது ராமதாஸ் பசங்க தான். ஏன்னா அன்புமணி என்னவோ பெரிய உத்தம மாதிரி திமுக எதிர்க்கிறது, முதலமைச்சர் என்ன வன்னியர்களுக்கு எதிரானவர், வன்னியர்களை பார்த்தா பிடிக்காது முதலமைச்சருக்கு திரு தளபதி ஸ்டாலினுக்கு வன்னியர்களை பார்த்தா பிடிக்காது. அந்த வார்த்தை சொல்லும் போது அது போகும். நீ தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரை குறை சொல்லிட்டு போ. வன்னியர்களை பிடிக்காத ஏமா நீ வன்னியர்களை திமுகவை நீ பிளவுபடுத்துற? திமுகவின் பொதுச் செயலாளரே வன்னியர் தான். திமுகவின் பொதுச் செயலாளரே வன்னியர் தான். இதை விட வன்னியர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா? சோ
இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு போச்சுல. அன்புமணி வந்து இஸ் அன் 100% ஒரு கரப்டட் பொலிட்டிஷியன், ஒரு ஊழல்வாதி. அதனால் இந்த பதிவில் ஒன்று மட்டும் நான் பதிவு செய்கிறேன். ஒரே ஒரு விஷயம், இந்த பேட்டியில நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். அப்பாவி இளைஞர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நம்முடைய கிங் தொலைக்காட்சியின் மூலமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அன்புமணி நம்பி பின்னால போவாதீங்கப்பா தம்பிகளா, போவாதீங்க. உங்க லைஃப் போயிடும். உங்களை அந்த ஆள் வந்துட்டு ஒரு கருவியா பயன்படுத்துறான், அந்த ஆள் ஒரு ஆயுதமா பயன்படுத்துறான். அந்த ஆள் வந்து பாலடியத்துக்கு அன்புமணி நம்பி பின்னால போகாதீங்க. போனா லைஃப் வேஸ்ட், லைஃப் வேஸ்ட். டாக்டர் ராமதாஸுக்கும் ஜே குருவுக்கும் அன்புமணிக்கும் நிறைய வித்தியாசம் இல்லை. அவங்க எல்லாம் எங்களுக்கு ஆவாதவங்களை எதிரியா இருந்தா கூட அந்த கட்சி வளர்த்தாங்க, ஒரு தலைவர், ஒரு சமுதாய தலைவர். அன்புமணி வந்து இஸ் நாட் அன் லீடர், நோட்டோரியஸ் பொலிட்டிக்கல் கிரிமினல். அன்புமணி பின்னால போவாதீங்க. உங்களுக்கு அரசியலுக்கு வரணுமா, உங்களுக்கு அரசியலுக்கு வரணுமா, நீங்க கட்சியில பதவிக்கு வரணுமா, நீங்க உள்ளாட்சியில நீங்க ஒரு கவுன்சிலரா, ஒரு நகரமன்ற உறுப்பினரா, ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரா வரணுமா, ஒரு இளம் தலைவன், அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், நாளைய தமிழகம், இன்றைய துணை முதல்வர், நாளைய முதல்வர், கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் பொதுவாளில் தூசிப்படாத அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பின்னால் வாருங்கள், மன்னிக்க வேண்டும், அவரோடு வாருங்கள். உங்கள் தோல் மீது கை போடுவார். நீங்கள் உள்ளாட்சியிலும் வரலாம், எதிர்காலத்தில் சட்டமன்றத்தின் நாடாளுமன்றத்தின் வரலாம். அன்புமணி நம்பி போவாதீங்க. ஏன்னா ஐயா ராமதாஸே சொல்லிட்டார், தலைமைக்கான ஒரு பண்பு அன்புமணிகிட்ட கிடையாது. அன்புமணி வாய் திறந்தா பொய் தான் பேசுறது. எனவே வன்னிய இளைஞர்கள் யோசிக்க வேண்டும் என்பதை இந்த பதிவிலே, இந்த பேட்டியில நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க வேண்டுகோள் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி சார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.